அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். இணைந்திருப்பது இலங்கையின் முதல்தர செய்தி வழங்குகிறோம் நியூஸ் ஃபர்ஸ்டின் காலை நேர பிரதான செய்தி அறிக்கையுடன் கொழும்புல நியூஸ் ஃபர்ஸ்டின் பிரதான கலையகத்திலிருந்து உங்களை சந்திக்க நான் ஜூலியன் சிஞ்சர். அமெரிக்கா, ஐரோப்பா அதே போன்ற மத்திய கிழக்கு நாடுகளிலிருந்து சக்தி குளோபலோடாக இணைந்திருக்கும் உங்களை சந்திப்பதில் மிகுந்த மகிழ்ச்சி. விரிவான செய்திகளுக்கு செல்லும் முன் முதலில் இன்றைய தினத்திற்கான தலைப்புச் செய்திகள். வைத்தியர் ஒருவரின் உத்தியோகபூர்வ இல்லத்திலிருந்து அவரின் கணவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் போலீஸ் விசாரணைகள் ஆரம்பம். அதிவேகம் மார்க்கத்தில் வாகனத்தை செலுத்துவதற்காக தற்காலிகமாக வழங்கப்பட்டுள்ள அனுமதி பத்திரத்திற்கு பதிலாக நிரந்தர அனுமதி பத்திரம் வழங்குவதற்கு நடவடிக்கை. இன்று முதல் மின்சாரம் தடையில்லாமல் பெற்றுக்கொள்ள முடியும். மின்சாரம் மற்றும் நூல் புதுப்பித்தல் அமைச்சர் தெரிவிப்பு. தொடர்பு விரிவான செய்திகள். முதலில் உள்நாட்டுச் செய்தி. இன்று முதல் மின்சாரம் விநியோகம் தடையின்றி முன்னெடுக்கப்படும் என மின்சக்தி மற்றும் நூல் புதுப்பித்தலுக்கான மின்சக்தி அமைச்சர் தெரிவித்துள்ளது. சேலிலிருந்து காணப்பட்ட நுரைச்சோலை அன்மின் நிலையத்தின் செயற்பாடுகள் நேற்று முதல் வழமைக்கு திரும்பியுள்ளதாக அமைச்சின் செயலாளர் சுரேன் பட்டகுட குறிப்பிட்டுள்ளார். இதேவேளை நேற்றும் நாட்டின் பல்வேறு பகுதிகளில் மின்சாரம் இடைக்கிடையே துண்டிக்கப்பட்டிருந்தமை குறிப்பிடத்தக்கது. தற்போது பாவனையில் இல்லாமல் கைவிடப்பட்டுள்ள நிலையில் உள்ள எம்பிலிபிட்டிய அனல் மின் நிலையம் மற்றும் புத்தளம் அனல் மின் நிலையம் ஆகியவற்றை மீண்டும் செயற்படுத்துவதற்கும் தீர்மானம் மேற்கொள்ளப்பட உள்ளதாகவும் மின்சக்தி மற்றும் நூல் புதுப்பித்தலுக்கான மின்சக்தி அமைச்சின் செயலாளர் மேலும் தெரிவித்தார். இளைஞர் பெற்றுக்கொள்ள ஊழல் நிறுவனங்களின் தலைவர்களை வரவழைத்து இளைஞர் பெறுவதற்கான அடிப்படை காரணங்கள் குறித்து தெளிவுபடுத்த இலங்கை ஊழல் ஆணைக்குழு தீர்மானித்துள்ளது. குறித்த நிறுவனங்களின் தலைவர்களுக்கு தெளிவூட்டப்பட உள்ளதுடன் இளைஞர் பெறுவதை நிறுத்துவதற்கு நடவடிக்கை எடுக்கப்பட உள்ளதாக ஆணைக்குழுவின் ஆணையாளர் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நெவில் குருவே குறிப்பிட்டுள்ளார். குடிவரவு குடியகழ்வு திணைக்களத்தின் அதிகாரிகள் வெளிநாட்டிலிருந்து நாட்டிற்கு வருவோரிடமும் நாட்டிலிருந்து வெளிநாட்டிற்கு செல்வோரிடமும் இளைஞர் பெறுவதாக பல முறைப்பாடுகள் கிடைத்துள்ளதாகவும் ஆணையாளர் குறிப்பிட்டார். விசா பெற்றுக் கொடுத்தல் மற்றும் கடவுச்சீட்டில் காணப்படும் சிறு சிறு குறைபாடுகளை சுட்டிக்காட்டி கட்டுநாயக்க விமான நிலையத்தின் குடிவரவு குடியகழ்வு திணைக்கள அதிகாரிகள் இளைஞர் பெறுவதாகவும் தெரிவிக்கப்பட்டுள்ளது. இவ்வாறான நிலைமையானது நாட்டிற்கு சிறந்த விடயம் அல்ல எனவும் ஆணையாளர் சுட்டிக்காட்டினார். மேலும் வாகன போக்குவரத்து திணைக்களத்திலும் இவ்வாறான நிலை காணப்படுவதாகவும் அவர் தெரிவித்துள்ளார். குறித்த நிறுவனங்களில் பொதுமக்கள் இளைஞர் வழங்க மறுக்கும் போது அவர்களுக்கு தேவையான சேவைகள் உரிய காலத்தில் நிறைவு செய்யப்படுவதில்லை எனவும் இலங்கை ஊழல் ஆணைக்குழுவின் ஆணையாளர் ஓய்வு பெற்ற சிரேஷ்ட போலீஸ் அத்தியட்சகர் நெவில் குருவே சுட்டிக்காட்டியுள்ளார். விவசாயிகளுக்கு எதிர்வரும் ஏப்ரல் மாதம் 4ஆம் தேதி அளவில் உரம் பெற்றுக் கொள்வதற்காக நிதி வழங்கப்படும் என விவசாய திணைக்களம் தெரிவித்துள்ளது. நிதி அனைத்து வங்கிகளுக்கு இன்றைய தினம் அனுப்பி வைக்கப்படும் என விவசாய திணைக்களத்தின் ஆணையாளர் சுனில் வீரசிங்க தெரிவித்தார். காணி உரிமையாளர்களின் அடையாள அட்டைகளை தகவல் பெற்றுக் கொள்வதற்கான செயற்பாடுகள் 80% பூர்த்தியடைந்துள்ளதாகவும் ஆணையாளர் மேலும் தெரிவித்தார். இந்த மாதம் 24ஆம் தேதிக்கு முன்னர் வங்கி அனைத்து தகவல்களும் பெற்றுக் கொடுக்கப்படும் எனவும் அவர் குறிப்பிட்டார். இதற்கு முன்னர் வழங்கப்பட்ட உரம் மானியத்திற்கு பதிலாக உரம் வழங்குவதற்கு பதிலாக உரத்திற்கான பணத்தை வழங்குவதற்கு அரசாங்கம் தீர்மானம் மேற்கொண்டுள்ளமையும் குறிப்பிடத்தக்கது. அதிவேக மார்க்கத்தில் வாகனத்தை செலுத்துவதற்காக தற்காலிகமாக வழங்கப்பட்டுள்ள அனுமதி பத்திரத்திற்கு பதிலாக நிரந்தர அனுமதி பத்திரம் பெற்றுக் கொடுப்பதற்கு நடவடிக்கை மேற்கொள்ளப்பட்டுள்ளதாக தேசிய போக்குவரத்து ஆணைக்குழு தெரிவித்துள்ளது. அதற்காக எதிர்வரும் ஏப்ரல் மாதம் தொடக்கம் இந்த நிரந்தர அனுமதி பத்திரம் விநியோகிக்கப்பட உள்ளதாக ஆணைக்குழுவின் தலைவர் MAB ஹேமச்சந்திர குறிப்பிட்டார். இதற்கான அமைச்சரவை அனுமதி கிடைத்துள்ளதாகவும் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்தார். ஏப்ரல் மாதம் தொடக்கம் விநியோகிக்கப்பட உள்ள நிரந்தர அனுமதி பத்திரங்கள் 5 ஆண்டுகளுக்கு செல்லுபடியாகும் எனவும் அவர் குறிப்பிட்டுள்ளார். மேலும் குறித்த 5 ஆண்டுகளுக்குள் அனுமதி பத்திரத்தை பெற்றுக் கொள்ளும் உரிமையாளர் குறித்து எந்தவித முறைப்பாடுகளோ அல்லது குற்றச்சாட்டுகளோ காணப்படாவிடின் வழங்கப்படும் அனுமதி பத்திரத்திற்கான கால எல்லை தொடர்ந்து 3 ஆண்டுகளுக்கு நீடிக்கப்படும் எனவும் ஆணைக்குழுவின் தலைவர் தெரிவித்தார். தற்போது வழங்கப்பட்டுள்ள தற்காலிக போக்குவரத்து அனுமதி பத்திரம் 2 வாரங்களுக்கு ஒரு தடவை புதுப்பிக்க வேண்டியுள்ளதாகவும் தேசிய போக்குவரத்து ஆணைக்குழுவின் தலைவர் MAB ஹேமச்சந்திர சுட்டிக்காட்டினார். நியூஸ் ஃபர்ஸ்ட் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் திட்டத்தின் இறுதி நாள் நிகழ்வு இன்றைய தினம் முன்னெடுக்கப்பட உள்ளன. இது தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் அங்கிருக்கும் நமது அலுவலக செய்தியாளர் சிசரகுமார் குஷாப்ராஜ். வணக்கம். செய்தி அறிக்கைகளுக்கு அப்பால் சென்று மக்களுடைய பிரச்சனைகளை அறிந்து அவற்றுக்கான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் நாம் ஆரம்பித்த சமூக பணி இன்று இறுதி நாளாக முன்னெடுக்கப்பட இருக்கின்றது. முன்னெடுக்கும் மக்கள் சக்தி இல்லங்கள் தோறும் நிகழ்ச்சி திட்டம் நாட்டின் பல்வேறு பகுதிகளையும் உள்ளடக்கும் வகையில் கடந்த 22 நாட்களாக முன்னெடுக்கப்பட்டது. அந்த வகையில் அம்பாறை மாவட்டத்தில் இருக்கக்கூடிய எமது குழுவினர் இன்றைய தினம் 3 குழுக்களாக பிரிந்து தமது நடவடிக்கைகளை ஆரம்பிக்க இருக்கின்றார்கள். மிகவும் கஷ்ட பிரதேசங்களுக்கு சென்று அவர்களுடைய பிரச்சனைகளை ஆராய்ந்து அதனை உரியவர்களின் செவிகளுக்கு கொண்டு சேர்த்து நிரந்தரமான தீர்வுகளை பெற்றுக் கொடுக்கும் நோக்கில் நாம் இந்த சமூக பணியை ஆரம்பித்திருக்கின்றோம். இன்றைய தினம் இறுதி நாளில் தற்போது இணைந்திருக்கின்றோம்.
இன்றைய 3 குழுவினரும் பல்வேறு பகுதிகளுக்கும் சென்று மக்களுடைய பிரச்சனைகளை ஆராய இருக்கின்றனர். குறிப்பாக கடந்த நாட்களில் நாங்கள் மிகவும் கஷ்டமான பிரதேசங்களுக்கு சென்று பல்வேறு இன்னல்களுக்கு மத்தியில் நெருக்கடிகளுக்கு மத்தியில் வாழ்ந்து வரும் பலரை சந்தித்தோம். குடிசை வீடுகளுக்குள் இந்த வெப்பமான காலநிலையில் சிறு பிள்ளைகளுடன் மிகுந்த கஷ்டத்தின் மத்தியில் வாழும் பலரை நாம் இங்கு சந்தித்திருந்தோம். அதே போன்று தொழிலை செய்ய முடியாத பலரையும் இங்கு நாம் சந்தித்தோம். இங்குள்ள மக்கள் தமது பிரச்சனைகள் எப்போது தீரும் என்பதற்கு அப்பால் தமது பிரச்சனைகளை தீர்ப்பதற்கு யாரேனும் வருவார்களா என்ற ஏக்கத்துடன் காத்திருந்ததையும் நம்மால் அவதானிக்க முடிந்தது. செய்திகளுக்காக அம்பாறையிலிருந்து எஸ் கிருஷாந்த் ராஜ். தமண பன்னலகம வைத்தியசாலையின் வைத்தியருடைய உத்தியோகபூர்வ இல்லத்தில் அவரின் கணவர் உயிரிழந்த சம்பவம் தொடர்பில் போலீசார் விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். குறித்த நபர் வீட்டில் கீழே விழுந்திருந்த நிலையில் நேற்று மாலை மீட்கப்பட்டு கொட்டாவ வைத்தியசாலைக்கு கொண்டு சென்றதன் பின்னர் உயிரிழந்துள்ளதாக போலீசார் குறிப்பிட்டனர். உயிரிழந்தவரின் முகத்தில் ஆங்காங்கே காயங்கள் காணப்படுவதாகவும் போலீஸ் ஊடக பிரிவு சுட்டிக்காட்டியுள்ளது. சடலம் பிரேத பரிசோதனைக்காக அம்பாறை வைத்தியசாலைக்கு கொண்டு செல்லப்பட்டுள்ளது. சம்பவம் தொடர்பில் தமண போலீசார் மேலதிக விசாரணைகளை ஆரம்பித்துள்ளனர். இந்திய வானிலை தொடர்பான தகவலுடன் இணைந்து கொள்கின்றார் வளிமண்டலவியல் திணைக்களத்தின் வானிலை அதிகாரி முகமது சாலிஹே. நாட்டின் பெரும்பாலான பகுதிகளில் சீரான வானிலை நிலவக்கூடும். எவ்வாறாயினும் சப்ரகமுவ மாகாணத்தின் சில இடங்களிலும் காலி, களுத்துறை மற்றும் மாத்தறை மாவட்டங்களிலும் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். கடல் பிராந்தியங்களை பொறுத்தவரையில் கொழும்பு தொடக்கம் காலி வரையிலான கடல் பிராந்தியங்களில் சில இடங்களில் பிற்பகல் 4 மணிக்கு பின்னர் மழை அல்லது இடியுடன் கூடிய மழை பெய்யக்கூடும். காற்று மணித்தியாலத்துக்கு 20 முதல் 30 கிலோமீட்டர் வேகத்தில் வடகிழக்கு திசையிலிருந்து அல்லது மாறுபட்ட திசைகளிலிருந்து மாத்தறை தொடக்கம் அம்மாந்தோட்டை ஊடாக பொத்துவில் வரையான கடல் பிராந்தியங்களில் காற்றின் வேகமானது சில சமயங்களில் மணித்தியாலத்துக்கு 50 கிலோமீட்டரிலும் அதிகரித்த வேகத்தில் வீசக்கூடும். இவ்வாறான சந்தர்ப்பங்களில் குறிப்பிட்ட கடல் பிரதேசங்கள் சற்று கொந்தளிப்பான நிலையில் காணப்படும். அந்த திரைப்படம் தொடர்பான தகவலுடன் நியூஸ் ஃபர்ஸ்ட் தினத்திற்கான காலை நேர பிரதான செய்தி அறிக்கை நிறைவடைகின்றது. நியூஸ் ஃபர்ஸ்டின் மதிய நேர பிரதான செய்தி அறிக்கை 1 மணிக்கும் மணித்தியால செய்திகளை 10:05 மற்றும் 11:25 எதிர்பாருங்கள். வணக்கம். Hotline 0114-896-896 www.newsfirst.lk. Feedback at newsfirst.lk.